ஹலோ எவ்ரி ஒன், ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 12th இங்கிலீஷ் 5th யூனிட்டில் இருக்கிற போம் தான் பார்க்க போகிறோம். போமோட டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், எ ஃபாதர் டு ஹிஸ் சன், ரிட்டன் பை கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அபவுட் த ஆத்தர். கார்ல் சாண்ட்பர்க் என்ன பண்ணியிருக்காருன்னா, போம் கவிதை அப்படின்றது, பொயட்ரின்றது எப்படி நம்ம எழுத தோணும், எந்த ஒரு டயத்தில் அந்த தோன்றுதல் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பொயட்ரி இஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அ டோர், லீவிங் தோஸ் ஹூ லுக் த்ரூ டு கெஸ் அபவுட் வாட் வாஸ் சீன் டூரிங் எ மொமெண்ட். ஒரு கதவானது திறந்து மூடப்படுற அந்த ஒரு நேரத்தில் அவங்க என்ன பார்க்குறாங்களோ, பார்க்குற அந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி எழுதுறது தான் கவிதை என்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பாருங்கள். சாண்ட்பர்க் வாஸ் born in Galsburg, Illinois, to parents of a Swedish ancestry. Carl August Sandburg was born on January 6, 1878, died on July 22, 1967, was an American poet, writer and editor. சாண்ட்பர்க் அப்படின்றவங்க கால்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா, இலோனிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல. யாருக்கு பிறந்திருக்காருன்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பேரண்ட்ஸுக்கு. அண்ட் இவர் எப்போ பிறந்தார்னா 1878 ஜனவரி 6. இவர் ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த கவிஞர். போயட்னா கவிஞர், ரைட்டர்னா எழுத்தாளர், அண்ட் எடிட்டர் ஒரு பத்திரிகையாளர். He won 3 Pulitzer Prizes. Pulitzer Prizesனால் என்ன அப்படின்னா, இந்த Pulitzer Prizes அப்படின்றது இலக்கியம், இசை, ஊடகவியல் இந்த மாதிரியான துறைகளில் சிறந்து விளங்குறவங்களுக்காக கொடுக்கறது. இது 1911 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி புலிட்டிசர் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்ன தருவாங்க அதில்னா, ஒரு விருது தருவாங்க, ப்ளஸ் $10,000 அமெரிக்கன் டாலர், 10,000 அமெரிக்கன் டாலர் தர செய்வாங்க. ஓகேங்களா. அண்ட் இது எங்கே தருவாங்க அப்படின்னா, இதை யார் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஏரியாவில் இன்வெர்ட் பண்ணாங்கன்னா, ஐக்கிய அமெரிக்காவில் தான், யுஎஸ்ஏல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்மளுக்கு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கே தருவாங்கன்னா, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், நியூயார்க்கில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் இந்த ப்ரைஸை கொடுக்க செய்வாங்களாம். ஓகேங்களா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 புலிட்டிசர் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காரு. 2 அவரோட கவிதைகளுக்காக, அண்ட் 1 ஃபார் ஹிஸ் பயோகிராஃபி ஆஃப் ஆப்ரஹாம் லிங்கன். இன்னொன்று இவர் ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஆட்டோபயோகிராஃபிக்கு வேறு, பயோகிராஃபிக்கு வேறு. ஓகேங்களா. அண்ட் பயோகிராஃபி எழுதியிருக்காரு. யாரை பற்றின ஒரு சரிதை அப்படின்னு சொன்னால், ஆப்ரஹாம் லிங்கனை பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ அது ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு புலிட்டிசர் ப்ரைஸ் இவருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. The next. During his lifetime, Sandberg was widely regarded as a major figure in contemporary literature, especially for volumes of collected verse including Chicago Poems, Conquest and Smoke and Steel. இவரோட லைஃப் டைமில், டியூரிங் ஹிஸ் லைஃப் டைமில் இவர் வைட்லி ரிகார்டட்னா எல்லாராலையும் ரொம்ப அதிகமாக தெரியப்பட்டது, எல்லாராலையும் ரொம்ப மதிக்கப்பட்டார், பாராட்டப்பட்டாராமா. ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் ஃபிகராக, ஒரு மேஜர் ஃபிகர் இன் கான்டெம்ப்ரரி லிட்ரேச்சர். கான்டெம்ப்ரரி லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் சமகால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருந்த ஒரு காலத்தை சமகால இலக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காலத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுற ஒரு மேஜர் ஃபிகராக இருந்திருக்காரு. அதுவும் பர்டிகுலராக இவரோட கலெக்டட் வேர்ஸான இன்க்ளூடிங் சிகாகோ போம்ஸ் 1916 எழுதியிருக்காரு. அண்ட் 1918 கான்கஸ்ட், 1920 ஸ்மோக் அண்ட் ஸ்டீல். இந்த கலெக்டட் ஆஃப் போம்ஸ்னாலையும் அவர் வேர்ஸ்னாலையும், வேர்ஸ் ப்ளஸ் போம்ஸ் ரெண்டுமே ஒன்று தான், கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட் இதனாலலாம் அவர் ரொம்ப எல்லாராலையும் தெரியப்படுறவராக இருந்திருக்காரு. He enjoyed unrivaled appeal as a poet in his day. Perhaps because the breadth of his experience connected him with so many strands of American life. He enjoyed unrivaled அப்படின்னு சொன்னால், unrivaled appeal அப்படின்னா ஒரு மாதிரி கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. மேபி எதனால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், த பிரெட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இவரோட அனுபவமானது ரொம்ப
பிரெட் அப்படி ரொம்ப அகலமாக ரொம்ப ரொம்ப அனுபவமானது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அது எதனோட சேர்ந்த அனுபவம்னா அந்த அமெரிக்கன் லைஃப், அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவங்க அனுபவித்த வழிகளாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தோடையும் நிறைய கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலே என்னமோ தெரியல, அந்த இடத்துல வந்து அந்த அவரோட பீரியடில் யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு போயட்டாக அவர் இருந்திருக்காரு. இவரோட போம்ஸ்லாம் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் பீப்புள்ஸை அவங்களோட லைஃப் லீடிங்கை பற்றி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனாலே என்னமோ தெரியல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ஒரு போயட்டாக இருந்திருக்காரு அந்த டயத்தில். அண்ட் அட் ஹிஸ் டெத் இன் 1967, இவரோட இறப்பான 1967 பிரசிடெண்ட் லிண்டன் பி ஜான்சன், 1967 அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா லிண்டன் பி ஜான்சன் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவரை அப்சர்வ் பண்ணி என்னென்னா, கால் சாண்ட்பர்க் வாஸ் மோர் தென் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவுக்கு அதிகமான வாய்ஸ் கொடுத்தவர், அமெரிக்காவை பற்றி அதிகமாக எழுதினவர், மற்றவங்களுக்கு புரிய வச்சவர் இவர். மோர் தென் த போயட் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஜீனியஸ். போயட்டை காட்டிலும், எந்த ஒரு போயட்டாக இருந்தாலுமே கூட எல்லா போயட்டை காட்டிலும் அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இல்லை அவரோட அறிவாக இருக்கட்டும், எல்லாத்தாலையும் அமெரிக்காவோட ஒரு வாய்ஸாகவே இருந்திருக்காரு, குரலாகவே இருந்திருக்காரு. அவர் குரலாக மட்டும் இல்லை, ஹி வாஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இவரை பாராட்ட செஞ்சுருந்துருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து க்ளாசரி பாருங்கள். ஹம்ட்ரம் மோனோட்டானி. ஹம்ட்ரம் மோனோட்டானின்னா பீயிங் ரொட்டீன், அதாவது போரிங் ரொட்டீனு. போரிங் ரொட்டீன்னா இப்போ மோனோட்டோனஸ் அப்படின்னாலே போரிங்னு சொல்லுவோம். அதாவது மோனோட்டோனஸ் அப்படின்னா ரொம்ப தொடர்ந்து ஒரே மாதிரியான காலைல எழுந்திரிக்கிறது, கிளம்புறது, வர்றது, திரும்ப போகிறது, காலைல எழுந்திரிக்கிற வர்றது, ரொட்டீன் லைஃப் ஆனது ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, போராக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹம்ட்ரம் மோனோட்டானி அப்படின்றது. அடுத்து சாஃப்ட் லூம், ஃபெர்டைல் சாயில். சாஃப்ட் லூம் அப்படிங்கிறது ஃபெர்டைல் சாயில், நல்லா வளமாக எந்த ஒரு பயிர் போட்டாலும் விதைச்சாலும் நல்லா விவசாயம் பார்க்கக்கூடிய, பலன் பார்க்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும் இல்லையா, வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அடுத்து லேஷஸ், வைப்ஸ் அப்படின்னா சவுக்கடி அப்படின்றது. அடுத்து த்வர்ட்டட்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா என்ன சொல்லுவோன்னா ஒரு மாதிரியான வேதனையாக இருக்கிறது, கஷ்டமாக, வேதனையாக, மனசு சங்கடமாக அப்படி இருக்கிற மாதிரி. அடுத்து ஒயிட் லைஸ் அப்படின்னு சொன்னால் லைஸ் டோல்ட் டு அவாய்ட் ஹர்ட்டிங் ஒன்ஸ் ஃபீலிங்ஸு. பொய் சொல்கிறது தப்பு, ஆனால் ஒயிட் லைஸ் அப்படின்னு பெட்டர் தேன் லைஸ். லைக் எப்படி அப்படின்னா, பொய் சொல்லலாம் எதுக்குன்னா மற்றவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு. எந்த ஒருத்தரையும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல பொய் சொல்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரியான பொய்களை தான் வந்து ஒயிட் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து quest of leisure அப்படின்னு சொன்னால் மணி கெயின்ட் இன் டிஸ்ஹானரபுள் வே. தவறான முறையில் வரக்கூடிய பணம், தவறான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் வந்து கெஸ்ட் ஆஃப் லெசர் அப்படின்றது. அடுத்து ரெசன்டிங் அப்படின்னு சொன்னால் டிஸ்லைக்கிங், எதிர்க்கிறது, பிடிக்காமல் எதிர்த்து பேசுகிறது இல்லை எதிர்க்கிறது, அதுதான். ஓகேங்களா? ஓகே, தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஆர் போம். பாருங்கள். A father sees his son nearing manhood. What shall he tell that son? Life is hard, be steel, be a rock, and this might stand him for the storms and serve him for humdrum monotony. பாருங்க. A father see his son nearing his manhood. அதாவது ஒரு தந்தையானவர் வந்து அவரோட பையன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக, நியரிங் மேன்ஹுட்னா கொஞ்சம் வளர்ந்து வரான். ஓகேங்களா? ஒரு ஒரு லைஃப்பை வந்து அவன் தனியாக போராடுற அளவுக்கு சமுதாயத்தில் அவனோட வாழ்க்கையை அவனை தனியாக நின்று வாழணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவன் வளர்ந்து வரான். அப்படி இருக்கும் பொழுது வாட் ஷால் ஹீ டெல் தட் சன்? அப்போ அந்த தந்தையானவர் வந்து அந்த பையன்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்கே சொல்கிறாங்க. பாருங்கள், அவர் என்னென்னலாம் சொல்லுவார்னா, லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக். வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானது. எப்படி இருக்கணுமா? பி ஸ்டீல், இரும்பு மாதிரி, பி அ ராக், பாறை மாதிரி. அதாவது நம்மளோட மனதளவில், தைரியத்தின் அளவில் இரும்பு மாதிரியும் பாறை மாதிரியும் இருக்கணும். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ் அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மோனோட்டானி.
சப்போஸ் இவன் இப்படி இரும்ப மாதிரியும் பாறை மாதிரியும் இருக்கான் அப்படின்னு சொன்னால், இப்படி இருந்தால் மட்டும்தான் புயல் மாதிரி வர துன்பத்தையும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு பலமானது வரும். ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ் அண்ட் சர்வ் ஹிம். புயல் மாதிரி வரக்கூடிய ஸ்டார்ம்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒரு கஷ்டம், திடீர்னு வரக்கூடிய கஷ்டம், ஓகேங்களா, சடனாக வரக்கூடிய கஷ்டத்தை கூட அவனால் தாங்கி சர்வ் ஹிம், சர்வ் வாழ்க்கையை வந்து வழிநடத்த முடியும். எப்போ போரிங் ஹம்ட்ரம் மோனோட்டானி, அதாவது லைஃப் ரொம்ப போரிங்காக இருந்தால் கூட என்ன பண்ண முடியும், அவனால் மாற்றிக்க முடியும். அவனோட மனதானது ஸ்டீலை போலவும் ராக் போலவும் இருந்துச்சு அப்படின்னாலவே வாழ்க்கை எந்த விதமான கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அவனால் நல்ல மாதிரி தெம்பாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். வாழ்க்கையை போராக இருக்கிற வாழ்க்கையை கூட மாற்றுற அளவுக்கான அவனுக்கிட்ட ஒரு பலமானது இருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. And guide him among sudden betrayals and tighten him for slack moments. And guide him among sudden betrayals. அதோட மட்டும் இல்லாமல் அவனை சடன் பீட்ரேயல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியான ஒரு திடீர் துரோகங்கள், ஓகேங்களா, எதிர்பார்க்காம நமக்கு நடக்கக்கூடிய துரோகங்கள் அதுதான். அண்ட் கைடு ஹிம், அவனுக்கு நடக்கக்கூடிய துரோகங்களில் இருந்து கைட் பண்ணும், எப்படி போகணும், அந்த ஒரு டயத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஸையும் அந்த மனப்பக்குவமானது, எந்த மனப்பக்குவமானது, இரும்பை போலையும் பாறையை போலையும் இருக்கிற நம்மளோட மனப்பக்குவமானது சடன் பீட்ரேயல்ஸில் கூட நம்மளை கைட் பண்ணும் நல்ல மாதிரியான லைஃப்க்கு. அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட்ஸ், அதாவது அவனோட ஒரு மாதிரி ஸ்லாக் மூமெண்ட்ஸ், இறுக்கமான சூழ்நிலைகளை கூட, அதாவது என்னடா இவ்வளோ டைட் பொசிஷனாக இருக்கே நம்மளோட லைஃப்பில், நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்லாக் மூமெண்ட்ஸில் கூட அவனை மனம் தளராமல் அப்படி இரும்பு மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு உதவியை கொடுக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன பண்ணணும், லைஃப் இஸ் ஹார்ட் பி அ ஸ்டீல் பி அ ராக். ஆக்சுவலி இந்த போயம் வந்து ஒரு கான்ட்ராடக்டரி போயம்னு சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க, பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க, எதிர்மறையான அர்த்தங்களை கொண்டது. ஓகேங்களா, பாருங்கள், உங்களுக்கு புரியுதுக்கப்புறம் வாழ்க்கையானது ரொம்ப கடினமானது, இரும்பு மாதிரியும் பாறை மாதிரியும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் புயல் மாதிரி வர துன்பங்களையும் சமாளித்து வாழ்க்கையை போரிங்காக இருந்தால் கூட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். அண்டு நமக்கு நடக்கக்கூடிய சடன் பீட்ரேல்ஸில் இருந்தும் சில இறுக்கமான சூழ்நிலைகளையும் நம்மளை கைட் பண்ணி நம்மளை மன தைரியத்தோடு இருக்க வைக்கும். அது ஒன்று. அடுத்து பாருங்கள், லைஃப் இஸ் அ சாஃப்ட் லூம் பி ஜென்டில் கோ ஈஸி. இப்போ தான் முன்னாடி சொன்னாங்க வாழ்க்கைங்கிறது லைஃப் இஸ் ஹார்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, லைஃப் இஸ் அ சாஃப்ட் லூம். இதுதான் வந்து கான்ட்ராடக்டரி போம் அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ சொல்கிறாங்க வாழ்க்கை அதே சமயத்தில் எப்படி வளமான மண்ணை மாதிரி. பி ஜென்டில், எப்பவுமே எப்படியா இருக்கணுமா, ரொம்ப ஜென்டிலாக இருக்கணுமா. கோ ஈஸி, டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். பாறை மாதிரி இரும்பு மாதிரி இருந்தால் மட்டும் வாழ்க்கையை நம்மளை சர்வ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஜென்டிலாகவும் ஈஸியாகவும் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னாலும் கூட நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கு வாழ வைக்கிறதுக்கான மனோபக்குவத்தை தரும். ப்ரூட்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில்டு. ப்ரூட்ஸ் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ப்ரூட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், துரோகம் அளிக்கிறவங்க, நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறவங்க, ஓகேங்களா, தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும், நெகட்டிவ் தாட் உள்ள அத்தனை பர்சனையும், நெகட்டிவ் ஆக்டிவிட்டியில் இருக்கிற அத்தனை பர்சன்ஸையும் இங்கே வந்து ப்ரூட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணும். அப்போது அந்த கெட்டவங்களை கூட ஹவ் பீன் ஜென்டில்டு வர் லேஷஸ் ஃபெயில்டு. சவுக்கடி கொடுத்து, லேஷஸ்ன்னு என்ன சொன்னோம், வைப்ஸ், சவுக்கடி கொடுத்து திருந்தாத அந்த ப்ரூட்ஸ் மாதிரியான இருக்கிற பர்சன்ஸை கூட நம்ம ஜென்டிலாக இருந்து கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக அவன்கிட்ட கொஞ்சம் அன்பாக பாசமாக கேர் எடுத்து பேசணுன்னா அவன் என்ன பண்ணுவானா, ஜென்டிலாக மாற செய்வான். எப்படி சவுக்கடி கொடுத்து திருந்தாத ஒரு கெட்டவன் கூட நம்மளோட ஜென்டில்னஸ் மூலமாக அவனை ஒரு ஜென்டிலான ஒரு பர்சனாக மாற்ற முடியும்.
ஸோ வாழ்க்கையானது வளமான மண் மாதிரி. அப்போ நம்ம எப்படியா இருக்கலாம், ஜென்டிலாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் எடுத்துக்கிட்டு போகலாம். The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. A tough will counts, so does desire, so does a rich soft wanting. Without rich wanting nothing arrives. The growth of a frail flowers. பாருங்க, frail flowers அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த கல்லுக்கு நடுவில் பாறைக்கு நடுவில்லாம் பார்த்தோன்னா ஒரு குட்டியான ஒரு செடி வந்து முளைஞ்சிருக்கும். ஒரு ரெண்டு இலை விட்டு அந்த மாதிரி செடி, ஒரே ஒரு பூ வச்சு அந்த மாதிரி செடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி growth of frail flower in a path up has sometimes shattered and split a rock. பாறைக்கு நடுவில் முளைக்கக்கூடிய அந்த ஒரு குட்டி செடியானது சில நேரத்தில் என்ன பண்ணுமா, அந்த பாறையவே ஸ்ப்ளிட் பண்ணுமா, ரெண்டாக பிளக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ எ டஃப் வில் கவுண்ட்ஸ். எ டஃப் வில் கவுண்ட்ஸ் அப்படின்னா உறுதியான மனம்ங்கிறது எப்பவுமே இருக்க செய்யணும். ஸோ டஸ் டிசையர், ஆசையும் வேணும், உறுதியான மனம் வேண்டும், ஆசையும் வேணும். ஸோ டஸ் எ ரிச் சாஃப்ட் வாண்டிங், அதாவது நம்மளோட வெல்த்தி லைஃப் வேணும், பணக்கார, அதாவது எதுக்கும் கஷ்டம், ரொம்ப பணம்னா ரொம்ப நிறைய பணம் தேவை கிடையாது. வெல்த்தி லைஃப், யார்ட்டையும் கையேந்தாத அளவுக்கு, நம்மளும் கஷ்டப்படாத அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கிற வாழ்க்கை மட்டும் போதும். வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். அதாவது என்ன, பணம் இல்லை அப்படின்னா நத்திங் அரைவ்ஸ், எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைக்காது. அளவுக்கு அதிகமான பணம் இருக்க தேவையில்லை, போதுமான அளவுக்கு பணம் வேணும். அந்த போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னாலுமே கூட லைஃப்பில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் ஹிம் too much money has killed a men and left them dead years before burial. Tell him too much money, அதாவது அவங்ககிட்ட சொல்லணுமா, மகனானவங்ககிட்ட சொல்லணும் என்னன்னு, அளவுக்கு அதிகமான பணமானது has killed men, மனிதர்கள் என்ன பண்ணும், கொலை செஞ்சிரும். எப்போ, and left them dead years before burial, அவன் இறந்து புதைக்கிறதுக்கு முன்னாடியே, அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அளவுக்கு அதிகமான பணம் அவன் கையில் இருந்துச்சுன்னா இறந்ததுக்கு சமானம்தான், தினம் செத்துக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா. த quest of leisure beyond a few easy needs has twisted good enough men sometimes into dry thwarted worms. அதாவது quest of leisureன்னு என்ன சொன்னோம், தவறான முறையில் சம்பாதிக்கிற அந்த பணமானது ஈஸி நீட்ஸ் ஹேஸ் ட்விஸ்டட் குட் இனஃப் men என்ன பண்ணும், ஓகே போதுமான தேவையானதெல்லாம் அவனால் செஞ்சுக்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் இன்டு ட்ரை thwarted worms, சில நேரங்களில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த அப்படியே வாழ்க்கையை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும், பரட்டி விட்டுருமா. எப்படி, ஒரு அதிகமான பணமானது, அதுவும் தவறான முறையில் சம்பாதிக்கிற அந்த பணமானது அவனை எப்படி ஒரு மாதிரி அருவருக்கக்கூடிய ஒரு புழு மாதிரி, த்வட்டட் அருவருக்கக்கூடிய வார்ம்ஸ் புழு மாதிரி அவனை மாற்ற செஞ்சிரும். அப்போ இந்த லாஸ்ட் 3 லைன் பாருங்கள். த quest of leisure beyond a few easy needs has twisted good enough men sometimes into dry thwarted worms. பேராசை அப்படின்றது கூடாது. பேராசை இருந்துச்சுன்னா எந்த முறையிலையாவது பணம் சம்பாதிக்கலான்னு கெட்ட முறையில் கூட போய் பணத்தை சம்பாதிச்சிருவோம். அப்படி நம்மள எடுக்கிற பணமானது மனித வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுரும். அண்ட் கடைசியில் அவனை ஒரு அருவருக்கக்கூடிய புழு மாதிரியாக மாற்றிடும். ஓகேங்களா. டெல் ஹிம் டைம் ஆஸ் ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட். Tell him to be a fool ever so often, and to have no shame over having been a fool, yet learning sometime out of every folly, hoping to repeat none of the cheap foolies. பாருங்க, tell him as a stuff can be wasted. அதாவது அவங்ககிட்ட சொல்லணுமா, டைமை வேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, டைமை நீ வேஸ்ட் பண்ணலாம், கேன் பி வேஸ்டட், வேஸ்ட் பண்ணலாம். ஆனால் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வேஸ்ட் பண்ணுற டைமும் ஒரு ரெஸ்ட்டாக இருக்கணும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கக்கூடாது. எதுவுமே பண்ணாமல் நீ ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. சில வேலைகளை செஞ்சுருக்கணும், சில சாதனைகளை புரிஞ்சிருக்கணும். அப்போ நீ வேஸ்ட் பண்ணுற டைமானது எப்படியா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கணும். மைண்டை ப்ளஸ் ஃபிசிக்கலாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெல் ஹிம் டு பி எ ஃபூல் எவர் ஸோ ஆஃபன்.
அதாவது எப்பயுமே வந்து நம்மளை வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணக்கூடாதான், வருத்தம் வேண்டாம், வருத்தப்படக்கூடாது. அண்ட் டு ஹாவ் நோ ஷேம், அவமானப்படவும் கூடாது. ஓவர் ஹேவிங் பீன் அ ஃபூல், அதாவது நம்ம ஐயோ முட்டாளாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் கூடாது. நோ ஷேம், அவமானப்படவும் கூடாது. இட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபுலி, அதாவது இந்த இடத்துல ஃபூலி அப்படின்றது என்னதுன்னா ஒரு தவறுகள் செய்கிறவங்க, ஓகேங்களா. அதாவது எட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபுலி, ஒவ்வொரு தவறும் நடக்கிற இடத்துல தான் அவன் என்ன பண்ணுவான், புதுசாக லேர்ன் பண்ண ஆரம்பிப்பான். தவறுகள் வந்து திருத்த வேண்டும். அப்படி திருத்தப்படும் பொழுது அதிலிருந்து சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணும். ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் சீப் ஃபூலிஸ், எந்த நம்பிக்கையில் வந்து அதை நம்ம திரும்ப கற்றுக்கணும், எந்த நம்பிக்கையில் நம்ம திரும்ப தப்பு செய்யலான்னா, ஒரு தப்பு செய்யும் பொழுது நீ அதில் சில விஷயங்களை கற்றுக்கிற. அட் த மீன் டைம் அந்த தப்பானது என்ன பண்ணக்கூடாது, திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ரொம்ப கேவலமான முறையில் சீப்பு ஃபூலிஸ், ஐயோ நம்ம திரும்ப அதே தப்பே செய்கிறோமே, அப்படி இருக்கக்கூடாது. செய்கிறது ஒரு தப்பாக இருக்கணும், அந்த தப்பில் நீ சில விஷயங்களை கற்றுக்கிறதா இருக்கணும். அந்த தப்பு திரும்ப ரிப்பீட் ஆகாமல் நீ பார்த்துக்கணும், ஓகேங்களா. Thus arriving at intimate understanding of a world numbering many fools. Thus arriving intimateனா க்ளோஸ், அதாவது வெளியே வந்து நீ பார்க்கும்போது மட்டும்தான் தெரியுமா, வெளியே வந்து நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா மட்டும்தான் உனக்கு தெரியும் உன்னை சுற்றி எத்தனை ஃபூலிஸ் இருக்காங்க, எத்தனை முட்டாள், எத்தனை தவறு செய்கிறவங்க இருக்காங்கன்றது உனக்கு தெரியும். நீ மட்டும் முட்டாள் கிடையாது, உலகத்தில் நிறைய தவறு செய்கிறவங்க இருக்கிறாங்க. உன்னோட தவறை நீ செய்யும் பொழுது அதை நீ திருத்திக்கணும், திரும்ப ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கணும். Tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself, whatever the white lies and productive fonts. Tell him to be alone often and get at himself, அதாவது tell him be alone, எப்பவும் தனியாக இருக்கணும். often and get himself, அவனை என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்கும். அவன் தனியாக இருந்தால் மட்டும்தான் அவன் யார் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கே தெரிய வரும். அண்ட் அபவ் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், அண்ட் பொய் சொல்லக்கூடாது. வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃப்ரான்ஸ், அதாவது பொய் சொல்லக்கூடாது, அவனை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் தனியாக இருக்கணும். ஸோ அப்படி தனியாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடுவான், அவனே புரிஞ்சுப்பான். அண்ட் அவன் பொய் சொல்லவே கூடாது. வாட் எவர் த ஒயிட் லைஸ், மற்றவங்களை காப்பாற்றணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வேணால் என்ன சொல்லலாம், பொய் சொல்லலாம். ப்ரொடக்டிவ் ஃப்ரான்ஸ், அதாவது காப்பாற்றுறதுக்கான ஒயிட் லைஸை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். ஹீ மே யூஸ் அகைன்ஸ்ட் அதர் பீப்புள், அதாவது மற்றவங்களை எதிர்த்து நீ பொய் சொல்லலாம் ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான். டெல் ஹிம் solitude is creative is if he is strong and the final decision are made in silent rooms. Tell him சாலிட்யூட்னா தனிமை, ஐசோலேஷன். அவங்ககிட்ட சொல்லு, தனிமையாக இருந்தால் தான் உன்னையே நீ அறிவ. இஃப் ஹீ இஸ் ஸ்ட்ராங், அதாவது நீ தனியாக இருந்த அப்படின்னா தான் உன்னையே நீ வந்து அறிவ. அண்ட் த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் த சைலண்ட் ரூம்ஸ், நிறைய இறுதி முடிவுகள் எங்கே எடுக்கப்பட்டு தான், சைலண்ட் ரூமில், அதாவது தனி அறையில் தனியாக ஒரு இடத்துல நீ உட்காந்து உன்னைய வந்து யோசிக்கிற, உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கிற அப்படின்னா உன்னால் முக்கிய சில முடிவுகளை எடுக்க முடியும், ஓகேங்களா. டெல் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள், மற்றவங்கள விட கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவனும் அதை பண்ணுறான், நானும் அதை பண்ணுறேன் அப்படி இல்லாமல் அவனை காட்டிலும் எப்போவுமே நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனிமைப்படுத்தப்பட்டு தனிப்படுத்தி தான் நீ காமிக்கணுமே தவிர அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட், அதாவது நீ வந்து தனிமையாக இருக்கிற அப்படின்னு சொன்னால், நீயாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கம்ஸ் நேச்சுரல், நீயாக இருக்கணும்னா ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட், அப்போ நீ என்ன பண்ணணும், கொஞ்சமாவது தனிச்சிருக்கணும், தனியாக தெரியணும் மற்றவங்களை காட்டிலும். லெட் ஹிம் ஹாவ்
Lazy days is seeking his deeper motives. Let him seek a deep for where he is born natural. Let him have lazy days. இந்த இடத்துல லேசி டேஸ்ன்றது கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கிறது தான். அதாவது அவனை சில ரெஸ்ட் எடுக்கிற அந்த நாட்களில் சீக்கிங் ஹிஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ், இன்னர் ஃபீலிங்ஸ். இந்த இடத்துல வந்து உனக்கு அந்த லேசி டேஸ் அப்படின்றது ரெஸ்ட்டாக அட்ஜெக்டிவோட சேஞ்ச் ஆகி வருது. ஓகேங்களா? அவன் தனியாக ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அவனை பற்றின ஒரு டீப்பர் மோட்டிவ்ஸ், இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு தெரியும். லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வேர் ஹீ இஸ் பார்ன் நேச்சுரல். அவன் எதுக்காக பிறந்தான், ஏன் பிறந்தான், எதனாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள்லாம் அவனுக்குள்ளே தோணும். தென் ஹி மே அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர். அப்போ தான் அவனால் யாரை புரிஞ்சிக்க முடியுமா? ஷேக்ஸ்பியரை புரிஞ்சிக்க முடியும். அண்ட் த ரைட் பிரதர்ஸை புரிஞ்சிக்க முடியும். பாஸ்டரை புரிஞ்சிக்க முடியும். பாவ்லவை புரிஞ்சிக்க முடியும். அண்ட் மைக்கேல் ஃபாரடே அண்ட் ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் அவன் என்னைக்கு தனிமையாக இருந்து அவன் எதுக்கு பிறந்தான், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தான், அவனும் எதனும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ அப்போ தான் இதை மாதிரியான சில கிரேட்டஸ்ட் பர்சன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா இவர் தான். இவர் வந்து ஒரு பிளே ரைட், நாடக எழுத்தாளர், போயட், கவிஞர், ஆக்டர், நடிகர். ஓகேங்களா? அடுத்து அமெரிக்கன், 2 அமெரிக்கன்ஸ் ரைட் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். இவர் பேர் வந்து வில்பர் ரைட், இவர் வந்து ஆர்வெல் ரைட். 2 பேருமே அமெரிக்கன் தான். ஏரோப்ளேனை வந்து இன்வென்ட் பண்ணவர் இவங்க தான், 2 பேரும் தான். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னா இந்த வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் பர்சனை. ஆந்த்ராக்ஸு, இந்த பாஸ்டரேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஓகேங்களா? அடுத்து இவான் பாவ்லோவ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பிஹேவியர் தெரப்பி. ஓகேங்களா? ஓகே, சைக்காலஜி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சொன்னவர் இவர் தான், இவான் பாவ்லோவ். அடுத்து மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டன்சர் சுடரெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டன்சன் சுடரெடுப்பு அப்படின்றதோட ஆரம்ப வடிவத்தை வடிவமைச்சு கொடுத்தவர் இவர் தான். ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றின விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் எப்படியா இருக்கணுமா, தனிமையில் இருக்கணுமா. ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்ட் ரெஸ்டிங் ரேஞ்ச். அதாவது ரெசன்டிங்னா என்ன சொன்னோம், விரும்பாத, டிஸ்லைக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்ட் ரெசன்டிங் சேஞ்ச். பிரிங்கிங் சேஞ்சஸ், இந்த உலகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காது தான். அதாவது மற்றவங்களுக்கு விரும்பாத இவ்வுலகத்திற்கான மாற்றத்தை கொண்டு வந்தவங்களால் தான் இவங்க 5 பேரும், ஷேக்ஸ்பியரு, ரைட் பிரதர்ஸு, பாஸ்டர், பாவ்லர், மைக்கேல் ஃபாரடே, இவங்க எல்லாமே மாற்றத்தை விரும்பாத இந்த உலகத்துக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்தவங்க. ஹீ வில் பி லோன்லி இனஃப். அவன் தனியாக இருக்கணும். டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க். வேலை செய்யணும். ஹீ நோஸ் அஸ் ஹீஸ் ஓன். இவன் யார் அப்படிங்கிறத உணர்றதுக்கு, இவன் யார், தன்னோட மகன் யார் அப்படிங்கிற உணரணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக தனிமையை விரும்பணும், தனிமையாக இருக்கணும். இவன் முடிவை தனிமையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, உணர முடியுமா. ஓகேங்களா? ஹீ வில் பி லோன்லி இனஃப். அவன் தனியாக இருக்கணும். டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க். அவன் தனியாக வேலை செய்யணும். ப்ளஸ் அவனே தெரிஞ்சுக்கணும். ஹீ நோஸ் ஆஸ் ஹீஸ் ஓன். அவனே அப்போ தான் அவனால் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எ ஃபாதர் டு ஹிஸ் சன். எல்லாரோட அப்பாங்களும் தன்னோட மகனுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதை கேட்குறதுக்கான நேரம் கிடையாது, கேட்குறதுக்கான மனசு கிடையாது, அது எடுத்துக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டியுமே கிடையாது. ஓகேங்களா? அப்பாங்களோட உட்காந்து பேசுங்க. அதை விட அப்பாங்களை காட்டிலும் அம்மாங்களை காட்டிலும் சிறந்த ஆசிரியைகள் இருக்கவே முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் அ லாட்.